ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாயில் வச்சதும் கரைகிற மாதிரியான இந்த ரோஸ் மில்க் கேக் வீட்டில் நான் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். 2/3 கப் மைதா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 கப் அளவுக்கு சுகர், 2 டேபிள் ஸ்பூன் மில்கில் ரோஸ் எசன்ஸ் போட்டு நல்லா டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஹோல் எக்ஸும் உங்களுக்கு தேவையான எசன்ஸ் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது எக்ஸை வந்து ஒயிட் தனியாக எல்லோ தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு எல்லோவில் வந்து எசன்ஸ்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒயிட்ஸை வந்துட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இடையிலவே கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை ஆட் பண்ணி அப்படியே பீட் பண்ணிகிட்டே வரணும். இது எல்லாமே பீட் ஆகி ஓரளவு ஸ்மூத்தாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லோவையும் இது கூடவே சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்த ஆயிலையும் இது கூட ஊற்றிட்டு அகெயின் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு பேட்டர் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி எப்போல்லாம் தெரியுதோ அப்போல்லாம் வந்து அந்த ரோஸ் எசன்ஸ் ஊற்றின மில்கையும் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இப்போது ரெடியான பேட்டரை ஒரு பட்டர் க்ரீஸ் பண்ண பேனுக்கு மாற்றிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ஸ்பாஞ்சியான ரோஸ் மில்க் கேக் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக வரும். இதே போல் ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.